தமிழ் சூடி தினேஷின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாய்லர் எஃபிஷியன்சியை இன்டைரக்ட் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய்லர் எஃபிஷியன்சியை இன்டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுக்கு 8 லாஸஸ் இருக்குது. அந்த 8 லாஸஸ் என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு ட்ரை ஃப்ளூ கேஸ். அப்படின்னா என்னென்னா, ஃபியூல் பாய்லரில் எரிஞ்சதுக்கு அடுத்தது ஃப்ளூ கேஸாக பாய்லர் வழியாக வெளியே போகும். அந்த வெளியே போச்சில் அதில் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வெளியே எடுத்துகிட்டு போகும். அதை ஹீட் லாஸ் டு ட்ரை ஃப்ளூ கேஸ்னுவாங்க. இது முதல் லாஸ். ரெண்டாவது லாஸ் என்னென்னா, ஹீட் லாஸ் டியூ டு ஹைட்ரோஜன் இன் ஃபியூயல். அப்படின்னா ஃபியூயலில் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரோஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இந்த மாதிரி மூலக்கூறுகள்லாம் இருக்கும். இதில் ஹைட்ரோஜனை ஹீட் ஆகும்போது அது வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும்போது அது மூலம் கொஞ்சம் ஹீட் லாஸ் வரும். அந்த ஹீட் லாஸை ஹீட் லாஸ் டியூ டு ஹைட்ரோஜன் இன் ஃபியூயல்னு சொல்லுவாங்க. இது லாஸ் 2. மூணாவது லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு மாய்ஸ்சர் இன் ஃபியூயல். எல்லா ஃபியூயல்லுமே கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் நம்மளுக்கு கம்பஷன் எரியும் போது என்ன ஆகும்னா வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். இது மூலமும் கொஞ்சம் ஹீட் லாஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் லாஸை என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட் லாஸ் டியூ டு மாய்ஸ்சர் இன் ஃபியூயல். இது மூணாவது ஹீட் லாஸ். நாலாவது ஹீட் லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு மாய்ஸ்சர் இன் ஏர். ஃபியூல் எரியறதுக்கு முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏர். அந்த ஏர்லேயும் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். அந்த மாய்ஸ்சரும் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். இதனாலேயும் கொஞ்சம் ஹீட் லாஸ் உற்பத்தி ஆகும். இந்த ஹீட் லாஸை ஹீட் லாஸ் டியூ டு மாய்ஸ்சர் இன் ஃபியூயல். இது நாலாவது ஹீட் லாஸ். அடுத்த ஹீட் லாஸ் என்னன்னா ஹீட் லாஸ் டியூ டு கார்பன் மோனாக்சைடு, இல்லைனா இன்கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லுவாங்க. இது எதனால் இதாகுதுன்னா, கார்பன் ஃபுல்லாக எரியாமல் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகாமல் கார்பன் மோனாக்சைடாகவே வெளியே போகும். அப்படி போச்சில் அது மூலம் கொஞ்சம் ஹீட் லாஸ் வரும். அந்த ஹீட் லாஸை ஹீட் லாஸ் டியூ டு கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லுவாங்க. இது அஞ்சாவது லாஸ். ஆறாவது லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு ரேடியேஷன், கன்வெக்ஷன் அண்ட் அதர் அன்அக்கௌண்டட் லாஸஸ்ன்னுவாங்க. அதை சர்ஃபேஸ் ஹீட் லாஸ்னு சொல்லுவாங்க. பாய்லர் ஒரு ஷேப்பாகவும் ஒரு சில இடத்துல ஏர் ஃப்ளோ, இன்குலேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தினால ஹீட் லாஸ் வரும். இந்த ஹீட் லாஸை சர்ஃபேஸ் லாஸ்னு சொல்லுவாங்க. இதான் ஆறாவது லாஸ். இந்த முதல் 6 லாஸை எல்லா ஃபியூலுக்குமே காமன். சாலிட் ஃபியூயல், லிக்விட் ஃபியூயல், கேஸ் ஃபியூயல், இது மூணுத்துக்குமே காமன். இதுக்கடுத்து இன்னும் 2 லாஸ் இருக்குது. அந்த 2 லாஸ் சாலிட் ஃபியூலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அது என்ன லாஸ்னால் ஹீட் லாஸ் டியூ டு அன்பர்ன்ட் இன் ஃப்ளை ஆஷ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அன்பர்ன்ட் இன் பாட்டம் ஆஷ். நம்ம ஃபியூலை எரிக்கும்போது சாலிடாக இருக்க கொஞ்சம் ஆஷஸை பாட்டம்லேயே தங்கிடும். கொஞ்சம் ஃபைன் பார்ட்டிகல்ஸாக ஃப்ளூ கேஸ் மூலம் வெளியே போகும். அதை அந்த ஆஷை அன்பர்ன்ட் லாஸஸில் எடுத்துப்பாங்க. அதுதான் பாட்டம் ஆஷ், ஃப்ளை ஆஷ் ஆகும். இந்த 8 லாஸஸையும் ஒன்றா கூட்டி 100 மைனஸ் இந்த 8 லாஸஸ் போட்டோன்னா பாய்லர் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டைரக்ட் மெத்தடில் பாய்லர் எஃபிஷியன்சியை எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு இதுதான் மெத்தட். இந்த இன்டைரக்ட் மெத்தடில் பாய்லர் எஃபிஷியன்சியை இன்டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில சிம்பிளான ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் ஃபார்முலா எதுக்கானதுன்னா, தியரிட்டிக்கல் ஏர் ரெக்வயர்டு ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூயல். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 11.6 இன்ட்டு சி கார்பன் ப்ளஸ் 34.8 இன்ட்டு H2 ஹைட்ரோஜன் மைனஸ் O2 ஆக்சிஜன் டிவைடட் பை 8 ப்ளஸ் 4.35 இன்ட்டு சல்ஃபர் ஹோல் டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா தியரிட்டிக்கல் ஏர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா என்னென்னா எக்ஸிஸ் ஏர் சப்ளைடு. இதை 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று O2% மெத்தட், இன்னொன்று CO2% மெத்தட். இதில் O2ன்றதை எதுலேருந்து எடுத்துக்கணும்னா ஃப்ளூ கேஸ் அனலைஸ் பண்ணுறதுல இருந்து எடுக்கணும். அந்த O2 தான் எக்ஸிஸ் ஏர் பர்சன்டேஜுக்கு எடுத்துக்கணும். O2 மெத்தடோட ஃபார்முலா என்னென்னா O2% divided by 21
மைனஸ் O2 பர்சன்டேஜ் இன்ட்டு 100. இதுதான் வந்து O2 பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. எக்ஸிஸ் சப்ளைடை வந்து இன்னொரு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தட் வந்து CO2 மெத்தடுன்னுவாங்க. அதுக்கான ஃபார்முலா என்னென்னா 7900 இன்ட்டு CO2 percentage theoretical minus CO2 percentage actual divided by CO2 percentage actual into 100 minus CO2 percentage theoretical. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இந்த CO2 percentage theoreticalக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா moles of carbon divided by moles of nitrogen plus moles of carbon. இதுதான் வந்து CO2 percentage theoreticalக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜனுக்கு ஒரு ஃபார்முலா, மோல்ஸ் ஆஃப் கார்பனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ரெண்டு ஃபார்முலா என்னென்னன்றது பார்க்கலாம். மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜனுக்கான ஃபார்முலா என்னென்னா வெயிட் ஆஃப் நைட்ரஜன் இன் தியரிட்டிக்கல் ஏர் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் ப்ளஸ் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் இன் ஃபியூயல் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் நைட்ரஜன். இது வந்து மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜனுக்கான ஃபார்முலா. இதே மாதிரி மோல்ஸ் ஆஃப் கார்பனுக்கான ஃபார்முலா என்னென்னா வெயிட் ஆஃப் கார்பன் இன் ஃபியூயல் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் கார்பன். இதுதான் வந்து மோல்ஸ் ஆஃப் கார்பனுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் சேர்த்து சப்மிட் பண்ணோன்னா CO2 தியரிட்டிக்கலுக்கான ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து என்னன்றதை வந்து எக்ஸிஸ் ஏர் சப்ளைடை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஃபார்முலா என்னென்னா ஆக்சுவல் மாஸ் ஆஃப் ஏர் சப்ளைடு AASன்னுவாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 1 + EA டிவைடட் பை 100 இன்ட்டு தியரிட்டிக்கல் ஏர். EAன்றது என்னென்னா எக்ஸிஸ் ஏர் சப்ளைடு. இதுதான் வந்து மாஸ் ஆஃப் ஆக்சுவல் ஏர் சப்ளைடு டு ஃபியூயல். இதுக்கான ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா என்னென்னா ஆக்சுவல் மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஃபியூயல் plus mass of nitrogen in fuel plus mass of nitrogen in combustion air supplied plus mass of oxygen in flue gas plus mass of sulfur dioxide in flue gas. இதுதான் வந்து mass of dry flue gasக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவோட விரிவாக்கம் என்னென்னா கார்பன் இன்ட்டு 44 டிவைடட் பை 12 ப்ளஸ் நைட்ரஜன் ப்ளஸ் AAS அப்படின்னா வந்து ஆக்சுவல் ஏர் சப்ளைடு இன்ட்டு 77 டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆக்சுவல் ஏர் சப்ளைடு AAS மைனஸ் தியரிட்டிக்கல் ஏர் இன்ட்டு 23 டிவைடட் பை 100 ப்ளஸ் சல்ஃபர் இன்ட்டு 64 டிவைடட் பை 100. இதுதான் வந்து ஆக்சுவல் மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ்க்கான ஃபார்முலா. ஆக்சுவல் மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ்க்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா வந்து AAS + 1. இதுதான் வந்து அந்த சிம்பிள் ஃபார்முலா. வேல்யூஸ் எது எது கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எதுனா ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆக்சுவல் மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஹீட் லாஸில் முதல் லாஸோட ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். முதல் லாஸ் என்னென்னா வந்து ஹீட் லாஸ் டியூ டு ட்ரை ஃப்ளூ கேஸ். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா M × Cp × TF - TA டிவைடட் பை கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல். இதுதான் வந்து ஹீட் லாஸ் டியூ டு ட்ரை ஃப்ளூ கேஸ்க்கான ஃபார்முலா. இதில் எம்னா என்னென்னா மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் இன் கேஜி ஆஃப் ஃபியூயல். ஃபியூயலில் வந்து எவ்வளோ மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் இருக்குன்றத சொல்கிறது தான் எம். சிபின்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஃப்ளூ கேஸ். இதை வந்து கிலோ கேலரி பர் கேஜி டிகிரி செல்சியஸில் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டு. டிஎஃப்ன்றது வந்து ஃப்ளூ கேஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இதை டிகிரி செல்சியஸில் சொல்லுவாங்க. டிஏன்றது வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து அமினியன்ட் ஏர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இதையும் டிகிரி செல்சியஸில் தான் சொல்லுவோம். ஜிசிவினா கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல். இதை வந்து கிலோ கேலரிஸ் பர் கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு லாஸுக்கான ஃபார்முலா அண்டு டீட்டெயில். ரெண்டாவது ஹீட் லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் H2 இன் ஃப்ளூ கேஸ். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 9 × H2 × 584 ப்ளஸ் Cp × TF - TA டிவைடட் பை
calorific value of fuel into 100. இதுதான் வந்து ரெண்டாவது லாஸுக்கான ஃபார்முலா. இதில் H2னா என்னென்னா kg of H2 in ஃபியூயலில் எவ்வளோ H2 இருக்குன்றது. சிபின்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இது வந்து கிலோ கேலரிஸ் பர் கேஜி ஆஃப் டிகிரி செல்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. டிஎஃப்ன்றது வந்து ஃப்ளூ கேஸ் டெம்பரேச்சர் சேம். டிஏன்றது வந்து அபினியன் டெம்பரேச்சர் ஆர் சரௌண்டிங் டெம்பரேச்சர், இதையும் டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. ஜிசிவின்றது வந்து அதே சேம் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல். மூணாவது ஹீட் லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு மாய்ஸ்சர் இன் ஃபியூயல். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா m இன்ட்டு 854 ப்ளஸ் சிபி இன்ட்டு டிஎஃப் மைனஸ் டிஏ டிவைட் பை calorific value of fuel into 100. இதுதான் வந்து இந்த லாஸ்க்கான ஃபார்முலா. இதில் வந்து எம்னா வந்து கேஜி ஆஃப் மாய்ஸ்சர் இன் கேஜி ஆஃப் ஃபியூயல். சிபின்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம். இதை வந்து கிலோ கேலரிஸ் கேஜி பர் டிகிரி செல்சியஸில் சொல்லுவாங்க. 584ன்றது என்னென்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கரஸ்பாண்டிங் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிறதுக்கான பார்ஷியல் ப்ரெஷரான லேட்டன்ட் ஹீட்டை வந்து 584 கான்ஸ்டன்ட்டு. டிஎஃப்ன்றது வந்து ஃப்ளூ கேஸ் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ். டிஏன்றது வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் இல்லாட்டு அபினியன் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ். ஜிசிவின்றது வந்து கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல். இது வந்து மூணாவது ஃபார்முலாக்கான டீட்டெயில். இதுவே நாலாவது ஃபார்முலா என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு மாய்ஸ்சர் இன் ஹேர். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏஏஎஸ் இன்ட்டு ஹியூமிடிட்டி இன்ட்டு சிபி இன்ட்டு டிஎஃப் மைனஸ் டிஏ டிவைட் பை கலோரிஃபிக் வேல்யூ இன்ட்டு 100. இதுதான் வந்து ஹீட் லாஸ் டியூ டு மாய்ஸ்சர் இன் ஹேர். இதுக்கான ஃபார்முலா. இதுக்கான அப்சர்வேஷன் என்னென்னா ஏஏஎஸ்ன்னா என்னென்னா ஆக்சுவல் ஏர் சப்ளைடு. இது ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை நம்ம இதில் சப்மிட் பண்ணிக்கலாம். சிபின்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம், கிலோ கேலரிஸ் பர் கேஜி. இது கான்ஸ்டன்ட். மோஸ்ட்லி வந்து இதுக்கான வேல்யூவை வந்து கொடுத்துருவாங்க. டிஎஃப்ன்றது வந்து ஃப்ளூ கேஸ் ஆஃப் டெம்பரேச்சர். டிஏன்றது வந்து அபினியன்ட் ஹேர் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ். ஜிசிவின்றது வந்து கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல். அடுத்த ஹீட் லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு பார்ஷியல் கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு. இதுக்கான ஃபார்முலா என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் CO இன்ட்டு C டிவைட் பை பெர்சன்டேஜ் ஆஃப் CO ப்ளஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் CO2 இன்ட்டு 5744 டிவைட் பை ஜிசிவி ஆஃப் ஃபியூயல் இன்ட்டு 100. இதில் வந்து சிஓனா என்னென்னா வால்யூம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன் ஃப்ளூ கேஸ் லீவிங் எக்கனாமிசர் இன் பர்சன்டேஜ். CO2 என்னென்னா ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் CO2 இன் ஃப்ளூ கேஸ் இன் பர்சன்டேஜ். சினா என்னென்னா வந்து கார்பன் கண்டென்ட் இன் ஃபியூயல் இன் கேஜி. இந்த லாஸை வந்து இன்னொரு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா பார்ஷியல் கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் ஈக்குவல் டு MCO இன்ட்டு 5744. இதில் வந்து கார்பன் மோனாக்சைடை வந்து பிபிஎம்மில் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா CO ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு MCO இஸ் ஈக்குவல் டு கார்பன் மோனாக்சைடு இன் ppm இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு MF இன்ட்டு 28. MFனா என்னென்னா வந்து ஃபியூயல் கன்சப்ஷன் இன் கேஜிஸ் பர் ஹவர். இதுதான் வந்து இன்னொரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கான வேல்யூஸை வச்சு இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இதுக்கான இந்த லாஸை வந்து கண்டுபிடிக்கலாம். இது அடுத்த லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு ரேடியேஷன் அண்ட் கன்வெக்ஷன் அண்ட் அதர் அன்அக்கவுண்டட் லாஸஸ் ஆர் சர்ஃபேஸ் லாஸஸ். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா 0.548 இன்ட்டு TS டிவைடட் பை 55.55 பவர் 4 மைனஸ் TA டிவைடட் பை 55.55 பவர் 4 plus 1.957 into TS minus TA power 1.25 into square root of 196.85 into VM plus 68.9 divided by 68.9. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதில் வந்து VMனா wind velocity in meter per second, TSனா surface temperature in Kelvin, TAனா வந்து aminion temperature in Kelvin. இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் கால்குலேட் பண்ணலாம். அது வந்து என்னென்னா வந்து இண்டஸ்ட்ரியல் பாய்லர்
ஃபயர் டியூப் பாய்லர் ஆர் பேக்கேஜ்டு பாய்லருக்கு வந்து 1.5 to 2.5% எடுத்துப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டியூப் பாய்லருக்கு வந்து 2லேருந்து 3% எடுத்துப்பாங்க. அதுவே பவர் ஸ்டேஷன் பாய்லர்னால் 0.4 to 1% எடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டாஸை வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ரேடியேஷன் லாஸ்லேயும் வந்து சர்ஃபேஸ் ஹீட் லாஸ் மெத்தடில். அடுத்த ஹீட் லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு அன்பர்ன்ட் இன் ஃப்ளை கேஸ். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆஷ் இன் ஃபியூயல் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் அன்பர்ன்ட் இன் ஃப்ளை கேஸ் இன்ட்டு காஸ் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃப்ளை கேஸ் டிவைடட் பை காஸ் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல் இன்ட்டு 100. அடுத்த ஹீட் லாஸ் என்னென்னா ஹீட் லாஸ் டியூ டு அன்பர்ன்ட் இன் பாட்டம் ஆஷ். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா percentage of ash in fuel into percentage of unburned in bottom ash into cos calorific value of bottom ash divided by gas calorific value of fuel into 100. இந்த 8 லாஸுக்கான ஃபார்முலாவையும் உபயோகப்படுத்தி அந்த லாஸோட வேல்யூவை என்னென்னு கண்டுபிடிச்சி 100ல் இந்த லாஸை மைனஸ் பண்ணோன்னா பாய்லர் எஃபிஷியன்சியை வந்து இன்டைரக்ட் மெத்தடில் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பாய்லர் எஃபிஷியன்சியை இன்டைரக்ட் மெத்தடில் எப்படி ப்ராக்டிக்கலாக கால்குலேட் பண்ணலான்றதை வந்து பார்க்கலாம். பாய்லர் எஃபிஷியன்சியை இன்டைரக்ட் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கான ஃபார்முலாஸும் அதுக்கான லாஸஸையும் வந்து நம்ம இதுவரை பார்த்தோம். இப்போ வந்து அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளமை வந்து BOE எக்ஸாம் 2020-21 கேட்டதுக்கான ஒரு ப்ராப்ளமை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோட கொஸ்டின் என்னென்னா பாய்லர் கிரிட்டிக்கல் பராமீட்டர் ஃபியூல் அனலைஸ் அண்ட் ஃப்ளூ கேஸ் அனலைஸ் கிவன் பிலோ. பாய்லர் கெப்பாசிட்டி 20 TPH/hour, steam pressure 66 kg per centimeter square, O2 in flue gas 9%, average flue gas temperature வந்து 180 degrees Celsius, ambient air temperature வந்து 29.3 degrees Celsius, mass of dry flue gas வந்து 12.7 kg per kg of coal. fuel analyze எடுத்துக்கிட்டோன்னா கார்பன் வந்து 53.65%, ஹைட்ரஜன் வந்து 3.2%, நைட்ரஜன் வந்து 1.11%, ஆக்சிஜன் வந்து 8.68%, சல்ஃபர் வந்து 0.34%, மாய்ச்சர் வந்து 14.43%, ஆஷ் வந்து 18.54%, ஜிசிஎஃப் கோல் வந்து 429, H2ன்றது வந்து ஹைட்ரஜன், அதுக்கான டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க 3.2. சிபின்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம், அதுக்கான வேல்யூ வந்து 0.45, அதுவும் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க. டிஎஃப் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ளூ கேஸ், டிஏன்றது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் அபினியன்ட் ஏர், அது வந்து டிஎஃப்ன்றது வந்து 180 டிகிரி செல்ஸ், டிஏன்றது வந்து 29.3 டிகிரி செல்ஸ். கிராஸ் கலோரிஃபிக் ஃபியூல் வந்து 4291, அதுவும் வந்து டேட்டாவில் கொடுத்துட்டாங்க. இதை சப்மிட் பண்ணோன்னா ஹீட் லாஸ் டியூ டு ஹைட்ரஜன் இன் ஃபியூல் வந்து 4.37%. பாய்லர் எஃபிஷியன்சியை வந்து இன்டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீதி லாஸஸை வந்து காமனாக வந்து 4% அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நம்ம பாய்லர் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 100 மைனஸ் L1 + L2 + L3 + L4 + L5 + L6 + L7 + L8. அடுத்து எதை கண்டுபிடிக்க போகிறோன்னா ஹீட் லாஸ் டியூ டு ட்ரை ஃப்ளூ கேஸ். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா M × Cp × TF - TA டிவைடட் பை காஸ் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல் இன்ட்டு 100. எம்ன்றது வந்து மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ், சிபின்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஃப்ளூ கேஸ் இன்ட்டு டிஎஃப்ன்றது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ளூ கேஸ் மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் அபினியன்ட் ஏர் டிவைடட் பை காஸ் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் கோல். அதுக்கான வேல்யூஸ் வந்து என்னென்னா M = 12.7, சிபின்றது வந்து 0.24, டிஎஃப்ன்றது வந்து 180 டிகிரி செல்சியஸ், டிஏன்றது வந்து 29.3 டிகிரி செல்சியஸ் டிவைடட் பை காஸ் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூல் வந்து 4291 இன்ட்டு 100. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஹீட் லாஸ் டியூ டு ட்ரை ஃப்ளூ கேஸ் = 10.7%. அடுத்து எதை கண்டுபிடிக்க போகிறோம்னா ஹீட் லாஸ் டியூ டு ஹைட்ரஜன் இன் ஃபியூயல். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா 9 × H2 × 584 + Cp × TF - TA டிவைடட் பை காஸ் கலோரிஃபிக் வேல்யூ இன்ட்டு 100. இதில் வந்து H2னா ஹைட்ரஜன்,
சிபியூன்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமு. டிஎஃப் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ளூ கேஸ். டிஏன்றது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் அபினியன்ட் ஹேர். சிஎஃப் அதுக்கான ஃபுல் ஃபார்முலா. இதில் வந்து L3, L4, L5, L6, L7, L8 இதுக்கான பர்சன்டேஜ் வந்து 4% கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே வந்து ஹீட் லாஸ் டியூ டு ட்ரை ஃப்ளூ கேஸ் அதுக்கு வந்து 10.7% நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் லாஸ் டியூ டு ஹைட்ரஜன் இன் ஃபியூயல் அதுக்கு வந்து 4.37% அதுவும் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த 100ல் வந்து மைனஸ் பண்ணோன்னா பாய்லர் எஃபிஷியன்சி வந்து 80.73%. இதுதான் வந்து பாய்லர் எஃபிஷியன்சிக்கான இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சதுக்கான ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.